வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீனி புளிங்காய் பற்றி பார்க்க போகிறோம். சீனி புளிங்காய் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூவெடுக்குங்க. அருமையாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியும் பயிர் பண்ணலாம், தண்ணி கட்டி வந்து நம்ம வந்து பயிர் பண்ணுறதுனால பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சோம்னா 3 வருஷத்தில் வந்து ஹீல்டுக்கு வருங்க. இதோட அறுவடை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 90 நாளுங்க. 90 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழம் வந்து அறுவடை பண்ணிடலாங்க. பாருங்கள் பழம் எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜுங்க. இப்போ ஒன்று ஒன்றா தான் பழமாயிட்ருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறக்கு, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறக்கு ஒவ்வொரு பழம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. தண்ணி பற்றாக்குறை உள்ள விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இது பயிர் பண்ணிச்சுன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீல்டுங்க. அருமையான விளைச்சல். மார்க்கெட் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 240 ரூபா வரைக்கும் வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குங்க. அருமையான ஹீல்டு. ஒவ்வொரு விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இது பயிர் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் நல்ல வருமானம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான விளைச்சலுங்க. 2026 வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, மானாவாரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு விளைச்சல் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஏகே அக்ரிகல்ச்சர் சிறுமுகைங்கிற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்குதுங்க. அருமையான டேஸ்ட்டுங்க. ஓகே, பாய். நன்றி.